அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 24 விருதுகள் வழங்கும் விழா வெற்றிகரமாக நடந்தேறியது. வழக்கம் போல இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் பரவலாக வருகை தந்து அந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்தடுத்து மாநாடுகள், பேரணிகள், விருது வழங்கும் விழா என இடையறாமல் நாம் பல்வேறு நிகழ்வுகளை இந்த 2025 ஆண்டில் தொடர்ச்சியாக முன்னெடுத்திருக்கிறோம். ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக நடந்தேறியுள்ளது, வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. பேசுவிடு பொருளாக ஒவ்வொரு நிகழ்வின் கருப்பொருளும் மாறியிருக்கிறது. இன்றைக்கும் தமிழக அரசியல் அரங்கில் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் ஆதரவாகவோ எதிராகவோ தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம். அந்த அளவுக்கு நாம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறோம் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைய முகநூல் நேரலையில் சில நிகழ்வுகள் குறித்து உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டுதோறும் நாம் ஜூன் 30 மதுரை மேலவளவு மண்ணிலே திரள்கிறோம். சடங்கு சம்பிரதாயம் என்கிற முறையிலே அல்லாமல் உளப்பூர்வமாக, உணர்வு பூர்வமாக சாதி ஆதிக்க வெறிக்கு பலியான நம்முடைய தோழர்களை நெஞ்சிலே சுமந்து விளிம்பு நிலை மக்களை அமைப்பாக்குவதை ஒரு செயல் திட்டமாக வகுத்து உறுதியேற்று அதை நடைமுறைப்படுத்துவதில் நாம் முனைப்பு காட்டி வருகிறோம். மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட படுகொலை ஆன தோழர்கள் 7 பேருக்கும் வீரவணக்கம் செலுத்துவதோடு அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை அளிக்கக்கூடிய வகையில்தான் இந்த நிகழ்வுகளை நாம் ஒருங்கிணைக்கிறோம். முருகேசன் ரத்தம் சிந்திய மண்ணிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஏற்கிற உறுதிமொழி அமைப்பாவோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்னும் அடிப்படையில்தான். ஒரு அரசியல் சக்தியாக நாம் அணிதிரளாத வரையில் நம் மீதான ஒடுக்குமுறைகளும் சுரண்டல்களும் தொடரவே செய்யும். தமிழகத்தில் எவ்வளவோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள், சாதிய வன்கொடுமைக்கு பலியாகி இருக்கிறார்கள். அதே மேலவளவுக்கு அருகிலே சென்னகரம்பட்டி அம்மாசி வேலு படுகொலை செய்யப்பட்டார்கள்.
திருவாதூர் அருகே உலகப்பிச்சன்பட்டியை சார்ந்த வணங்காமுடி சந்திரன் சாதி வெறியர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதே போல வஞ்சிநகரம் கந்தன், அந்த மேலூர் வட்டாரத்தை சுற்றியுள்ள பல கிராமங்களில் வெத்தப்பட்டி மலைச்சாமி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முடக்காத்தான் பாண்டியனுக்கு ஜூன் 18ஆம் தேதி நாம் வீர வணக்கம் செலுத்தினோம். விபத்திலே சிக்கி பலியான பூதகுடி, பெருமாள்பட்டி, அந்த கிராமங்களை சார்ந்த வடுகப்பட்டி உள்ளிட்ட அந்த கிராமங்களை சார்ந்த தோழர்களையும் நாம் இந்த ஜூன் 30 நினைவு கூர்ந்து அவர்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்தி நம்முடைய அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்து சிந்திக்கவும் வரையறுக்கவும் மிகுந்த வீரியத்தோடு மேலும் களப்பணி ஆற்றவும் இந்த விடுதலை களம் நிகழ்வு நமக்கு உந்துதலை தருகிறது. ஆகவே இந்த நிகழ்வு வெறும் சடங்கு சம்பிரதாயம் அல்ல, உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு, அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகிற நிகழ்வு, அடுத்த தலைமுறைக்கு புது தெம்பூட்டுகிற நிகழ்வு. இதனை தோழர்கள் நன்கு அறிவீர்கள். மேலவளவு முருகேசன் செய்த ஈகம் என்பது இதுவரையில் தமிழகத்தில் விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவோ பேர் பலியாகி இருந்தாலும், ஈகம் செய்திருந்தாலும், முருகேசனுடைய ஈகம் என்பது ஒப்பீடு செய்ய முடியாத ஒன்று. வெளிப்படையான அச்சுறுத்தல், தலையே போனாலும் எம் மக்களுக்கான அரசியல் உரிமையை நிலைநாட்டுவேன் என்று உறுதி பூண்டு தமிழுக்கு தலை கொடுத்தான் குமணன் என்பதைப் போல அரசியல் உரிமைகளுக்கு தலை கொடுத்தான் மேலவளவு முருகேசன் என்கிற ஒரு மாபெரும் ஈகத்தை செய்த மாமனிதன் மேலவளவு முருகேசன். அந்த நாளில் நாம் அங்கே கூடுவதும், இந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதும் நம்முடைய அரசியல் கடமைகளுள் ஒன்று, சமூக கடமைகளுள் ஒன்று. எனவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஜூன் 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மேலவளவில் சந்திப்போம். அந்த மாவீரர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது கட்டுப்பாடு என்பதுதான். இது போன்ற வீர வணக்க நிகழ்வுகளுக்கு வரக்கூடிய தோழர்கள் யாரும் போதைப் பொருள்களுக்கு ஆளாகாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தோழர்களை அந்த நிகழ்வுகளுக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நாம் அந்த நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். விபத்து நேருவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. சாதி வெறியர்களுக்கு, மத வெறியர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துவிடக்கூடாது. காவல்துறையின் பாதுகாப்புக்கு நாம் மேலும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைப்பது மூலம் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே இருசக்கர வண்டிகளில் வர வேண்டாம். வேன் போன்ற வண்டிகளில் பாதுகாப்பாக வர வேண்டும். வண்டிகளின் மேற்கூரைகளில் அமர வேண்டாம். உள்ளேயே அமர்ந்து வர வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளுக்கு செல்லுகிற போது கூச்சல் எழுப்பக்கூடாது. பொதுமக்களின் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அவர்களின்
கவனத்தை சிதற வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் அமையக்கூடாது. எனவே தோழர்கள், இதிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். எத்தனை ஆயிரம் பேர் திரளுகிறோம் என்பதை விட எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டை நாம் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நிதானமாக பயணிக்க முடியும், நீண்ட தூரம் பயணிக்க முடியும், பாதுகாப்பாக பயணிக்க முடியும். நம்முடைய அரசியலையும் வெகுவாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த நிகழ்வில் தமிழகம் தழுவிய அளவில் நமது கட்சியை சார்ந்த தொண்டர் அணியை சார்ந்த தோழர்கள், தன்னார்வ தொண்டர்கள், வாலண்டியர்ஸ், பிளாக் அண்ட் பிளாக் யூனிஃபார்ம், கருப்பு சீருடை அணிந்து வருவார்கள். அவர்கள் ஒழுங்குபடுத்துவார்கள். ஆங்காங்கே காவல்துறையினரோடு முக்கியமான இடங்களில் நின்று ஒழுங்குபடுத்துவார்கள். அதற்கு தோழர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். பொதுமக்களுக்கு எரிச்சலூட்டக்கூடிய வகையில் எந்த முழக்கங்களையும் எழுப்பக்கூடாது. வீரவணக்க முழக்கத்தை தவிர வேற எந்த முழக்கமும் எழுப்பக்கூடாது. அதுவும் நினைவிடத்திலே மட்டும் எழுப்ப வேண்டும், பயணங்களில் எழுப்பக்கூடாது. எவ்வளவு ஆர்வம் இருந்தாலும் கூட அந்த ஆர்வத்தை முறைப்படுத்துவதுதான் அரசியல். எவ்வளவு வேகம் இருந்தாலும் கூட வேகத்தில் நிதானம் காட்டுவதுதான் நீண்ட பயணத்திற்கு ஏதுவாக அமையும். எனவே மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய முன்னணி தோழர்கள் இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு, கருத்திலே கொண்டு, தான் மட்டும் கட்டுப்பாடாக இருந்தால் போதாது, நம்மோடு வரக்கூடிய அனைவரும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு, நம்மோடு வருகிறவர்கள் மட்டுமல்ல, அந்த நிகழ்வில் பங்கேற்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்கிற அந்த புரிதலோடு நீங்கள் அந்த களத்திலே ஒருங்கிணைய வேண்டும். சரியாக 11 மணி அளவில் நாம் அங்கே கூடி 12 அல்லது 12:30 மணி அளவில் நாம் கலைய இருக்கிறோம். இயக்கத் தோழர்கள் ஜூன் 30 அன்று மேலவளவுக்கு தவறாமல் வருகை தந்து போராளி முருகேசன் உள்ளிட்ட அந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். மதுரை கனியமுதன் இந்த தன்னார்வ தொண்டர்களை முறைப்படுத்துகிற பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவருக்கு உரிய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். உரகடம் குமணன் முன்னாள் மாவட்ட செயலாளர், நமது கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், நேற்று திடுமென காலமாகிவிட்டார். அவருடைய நல்லடக்க நிகழ்வு 12 மணிக்கு நடைபெற உள்ளது. நேற்று நான் அரியலூரில் இருந்த காரணத்தினால் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டும் உடனே அங்கு செல்ல இயலவில்லை. இப்போது இந்த முகநூல் நேரலைக்கு பின்னர் அவருடைய கிராமத்திற்கு செல்ல இருக்கிறேன். அவருடைய திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்த இருக்கிறேன். மறைந்த உரகடம் குமணன் அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அடுத்து முக்கியமான ஒரு தகவல், பூத் லெவல் ஏஜென்ட், வாக்குச்சாவடி முகவர்கள் நியமனம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒருவர் என்கிற முறையிலே நாம் நியமிக்க இருக்கிறோம். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 234 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இன்றைக்கோ நாளைக்கோ அந்த பட்டியலை நாம் தமிழக அரசுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு ஒப்படைக்க வேண்டும். இந்த நிலை முகவர்கள் 1 BLA 1, இவர்கள் BLA 2 என்கிற ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி முகவர்களை
போலிங் ஏஜென்ட்ஸ், வாக்குச்சாவடி முகவர்களை, அது போலிங் ஏஜென்ட்ஸ் எலெக்ஷன் நேரத்தில் போடுறது. இது வாக்காளர் பட்டியலை கண்காணிப்பது, அதை பொதுமக்களோடு ஆய்வு செய்து சேர்த்தல், நீக்குதல் போன்ற சரிபார்த்தல் பணிகளை மேற்கொள்ளுவது. BLA 1 பெரும்பாலும் மாவட்ட செயலாளர்களாகத்தான் இருக்கும். இருக்கிற 144 பேரும் BLA 1ஆக நியமிக்கப்படுவார்கள். சில பேர் சட்டமன்ற தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு தொகுதிக்கு ஒருவர் என்கிற முறையிலே அறிவிக்கப்பட்டால், எஞ்சுகிற தொகுதிகளுக்கு வேற ஆட்கள் சட்டமன்ற தொகுதி செயலாளர்களாக இருப்பவர்கள் அல்லது மாவட்ட செயலாளர்களாக அறிவிக்கப்பட உள்ளவர்கள் இந்த பட்டியல் வழங்கப்படும். அவர்கள் BLA 2ஐ உடனடியாக நியமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கும் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளாக அந்த நிலை முகவர்கள் 2 பட்டியல் வழங்கப்பட வேண்டும். ஆகவே அது குறித்த பயிற்சி வகுப்பு 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தேர்தல் பணிக்குழு செயலாளர் குணவழகன், தலைமை நிலைய பொறுப்பாளர் பாலசிங்கம் மற்றும் அந்த பணிகளை மேற்கொள்கிற குழுவினர் இந்த பயிற்சி வகுப்புகளை மண்டல வாரியாக மேற்கொள்ள இருக்கிறார்கள். அது குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும். அதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை பெரம்பலூரிலே ராஜீவ் கணேஷ் பள்ளி வளாகத்தில் பயிற்சி வகுப்பு, அதாவது வேலைவாய்ப்புக்கான பயிற்சி முகாம், வேலைவாய்ப்பு முகாம் தனியார் நிறுவனங்களுக்கு வேலை தேடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற அரசு ஒருங்கிணைக்கிற வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அதிலே அனைவரும் பங்கேற்கலாம். அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், பட்ட வகுப்புகளை முடித்தவர்கள், தனியார் நிறுவனங்களில் வேலை செய்ய விரும்பக்கூடியவர்கள் நாளை நடைபெற இருக்கிற வேலைவாய்ப்பு முகாமிலே பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நேரம் கடந்துவிட்டது. ஒரகடம் குமணன் அடக்கம் செய்கிற நேரமும் நெருங்கிவிட்டது. நான் விரைந்து அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஜூன் 30ஆம் தேதி மேலவளவில் சந்திப்போம். கட்டுப்பாடாக அந்த நிகழ்வு நடந்தேறுவதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். போடலாம்